கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், பெருகுவீர்கள். வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். சில வேளையிலே கடன் பிரச்சனை இருந்தால் வர நாட்கள் சீக்கிரமாய் கடன் மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களா நீங்கள் மாறுவீங்க. சில நேரத்தில் நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் சீக்கிரத்தில் உங்கள் தலை நிமிர்ந்திக்கத்தக்கதாய் புகழ்ச்சியும் கீர்த்தி இயேசப்பா உண்டாக்குவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தை புடமிட்டு பாரும். பாருங்களேன், என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். ஆண்டவரிடத்துல சங்கீதக்காரன் ஜெபம் பண்றாரு, என்னை பரீட்சை பாருங்க, என்னை சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சில நேரங்களில் சோதனைக்கு உட்படுத்துகிறார். நம்மை பரிசோதிக்கும்படிக்கு அவர் கிரியை செய்கிறார். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோதிக்கும்படிக்கு தீர்மானித்தார். அந்த சோதனை என்ன தெரியுமா? வயதான காலத்தில் தான் கொடுத்த அந்த பிள்ளை ஈசாக்கை தனக்கே ஆண்டவர் பலியாக கேட்கிறார். அதில் ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, கீழ்ப்படுதலை ஆண்டவர் சோதித்தார். அந்த இடத்துல ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், விசுவாசத்திலே இருந்தார். அதில் அவர் ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வந்தவுடன் எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சில அற்புதங்களை ஆண்டவர் செய்துவிட்டு அதன் பிறகு சோதனைக்கு அனுமதிக்கிறார். இவர்கள் நிற்பார்களா, பின்மாறுவார்களா, ஆண்டவரை குறை சொல்வார்களா, காலதாமதமான இவங்க என்னை விட்டு தூரமாக போயிடுவாங்களா, சில நன்மைகள் கிடைப்பதற்கு காலதாமதமான போயிடுவாங்களான்னு சோதிப்பார். இந்த சோதனை நிற்கிறது தான் பெரிய காரியம். சில சாட்சிகள்லாம் சபையில் சொல்வதை பார்த்துருக்கிறேன். ஆண்டோடத்தில் வந்தோம், ஆரம்பம் அற்புதமாக இருந்துச்சு, அப்புறம் நிறைய பாடுகள் சோதனை வந்துச்சு, அதை நாங்கள் தாண்டி வந்தோம், அதன் பிறகு எங்களை ரொம்ப உயர்த்தினார்னு சாட்சியில் கேட்டிருக்கிறோம். இதுதான் ரகசியம். சோதனை உண்டு, சோதனை உண்டு. அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவர் நம்மை சோதித்து பார்ப்பார். சிலவழில் நீங்கள் இந்த நாட்களில் சோதனையிலே கூட இருக்கலாம். பயப்படாதீங்க, விசுவாசத்தில் நில்லுங்க, கீழ்ப்படுதலில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களை சோதித்து பார்க்கிற தெய்வமே, எங்களுடைய கீழ்ப்படுதலை, எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய பரிசுத்தத்தை, எங்களுடைய உண்மையை சோதித்து பார்க்கிற தெய்வமே, இந்த நாளிலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற அநேகர் சோர்ந்து போகாமல் அதில் பரிசுத்தமாய், உண்மையாய், விசுவாசமாய், நம்பிக்கை நின்று சோதனையை ஜெயித்து ஆண்டவரை ஒரு மேலான பாக்கியத்தை பெற கிருபை தாரும். இந்த நாளிலும் குறிப்பாக வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். பலவிதமான நோய்களினால் அநேகர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வியாதியிலிருந்து நீர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாரும். பிரிந்து வாழுகிற குடும்பங்களில் ஒரு இணைப்பை தாரும். கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனையை மாற்றும். ஆண்டவரே, குறிப்பாக தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, விவசாயம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, கூலி வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, கம்பெனிகளில் வேலை பார்க்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.